அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் Q2 ரிசல்ட் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கம்பெனிஸனுடைய நேற்று வந்த ரிசல்ட் என்னென்னலாம் எப்படியெல்லாம் இருக்குது, முக்கியமான கம்பெனிஸ் அதோட நியூஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸுக்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரெடிங்டன் ஷேர் 15% என்னென்னா அப்பா இருந்தது. ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும், ஸோ எந்த ரீசனால் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 ரிசல்ட் தான் வந்திருந்தது. நவம்பர் 5 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய Q2 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் 388 கோடிகள் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 2026. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் த சேம் குவார்ட்டரில் 293 கோடிகள் அளவுக்கு இவங்க நெட் ப்ராஃபிட்டாக இருந்தவங்க இந்த வருஷம் 388 கோடியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 32% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் சைனில் இன்றைக்கி ரெடிங்டன் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் என்னென்னா மூவ் ஆயிருந்தது. அதாவது இவங்களுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 17% அளவுக்கு என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் த சேம் குவார்ட்டரில் 24,896 கோடியாக இருந்தது, 29,076 கோடியாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெசார்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற IHSCL, அதாவது இந்தியன் ஹோட்டல்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் 6% அளவுக்கு என்னென்னா குறைஞ்சிருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 285 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் 554 கோடிகள் அளவுக்கு இருந்ததுனால இந்த வருஷம் என்னென்னா கிட்டத்தட்ட 49% அளவுக்கு என்னென்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் சைனால இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் 6% அளவுக்கு என்னென்னா குறைஞ்சிருக்கு. ஆனால் பட் இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் மற்ற செலவுகள் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 49% மைனஸ் ஆனதுனால ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு பார்க்கப்படுது. அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கு 9th நவம்பர் அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈவினிங் ஒரு 6 மணிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜூம் மீட்டிங் வச்சுட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு மினிமலான சார்ஜ் 199 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணணும்னு இருக்கோம். ஸோ டெலகிராம்லையும் நான் அதோடைய அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். நான் கான்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த நம்ம பார்க்க போகிறது, ஸோ இன்றைக்கி Q2 ரிசல்ட், அதாவது 7 நவம்பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் என்னென்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வால்டிலிட்டி இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பஜாஜ் ஆட்டோ, இந்தால்கோ இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் அலுமினியம், FSN, அதாவது என்னென்னா நைக்கா, AGS லாஜிஸ்டிக்ஸ், ஆஸ்ட்ராசென்சா ஃபார்மா, டிவிஸ் லெபார்டரிஸ், JSW சிமெண்ட், கல்யாண் ஜுவல்லர்ஸ், பெட்ரோநெட் LNG, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், சிக்னேச்சர் குளோபல், ஸ்பைஸ்ஜெட், டொரண்ட் ஃபார்மா, ட்ரெண்ட், UNO மிண்டா, விஏடெக், வேபக். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி Q2 ரிசல்ட் கொடுக்கறதுனால ஸோ நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அடுத்த நாம் பார்க்க போகிறது ஹெல்த் கேர் ரிலேட்டடான செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி அப்போலோ ஹாஸ்பிட்டல். இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, கன்சாலிடேட்டடான இயர் ஆன் இயர். ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் த சேம் குவார்ட்டரில் 395 கோடியாக கொடுத்தவங்க இந்த வருஷம் 494 கோடியாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ரெவென்யூவுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5,889 கோடியாக இருந்தவங்க 12% இன்க்ரீஸ் பண்ணி 6,303% இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெவென்யூ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது அதே ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய லூபின்னுடைய கம்பெனியோட Q2 ரிசல்ட். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் த சேம் குவார்ட்டரில் 852 கோடியாக இருந்தவங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1,477 கோடி அளவுக்கு, அதாவது 73% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே லூபினுக்கு பார்க்கப்படுது. ரெவென்யூவுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5,672 கோடியாக இருந்தவங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 7,047 கோடி அளவுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 24% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க.
அடுத்ததா ஏபிபி இந்தியா. ஓகேங்களா, அதாவது கேபிட்டல் குட்ஸில் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு 7% அளவுக்கு என்னன்னா நெகட்டிவ் சைடில் தான் வந்து என்ன போயிருக்கு. ஸோ 440 கோடியாக இருந்தவங்க 408 கோடியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இவங்க வந்து இருக்காங்க. ஸோ ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13.7% அளவுக்கு பாசிட்டிவ் சைடில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ NHPC Q2 ரிசல்ட், இவங்க ஒரு பவர் செக்டாரில் இருக்கிற ஒரு கம்பெனி. ப்ராஃபிட்டு 13.5% அளவுக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 900 கோடியாக இருந்தவங்க 1021 கோடியாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ரெவென்யூவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏபிபி இந்தியா NHPC நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ NBCC இந்தியா. ஓகேங்களா, ஸோ அதாவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற இந்த கம்பெனிஸ், இவங்ககிட்ட ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபீல்ட்ஸ் கமர்ஷியல் அவங்க கூட ஒரு MOU அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐடென்டிஃபிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இது எல்லாமே ஆஸ்திரேலியா பண்ணதுக்கான ஒரு MOU வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு EV செக்டார், அதாவது ஆட்டோமொபைல் அண்ட் ஆன்சலரிஸ் அப்படின்றது ஒரு செக்டார். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் குளோபல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, அவங்க வந்து இவங்க கிட்டத்தட்ட 5.09% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டேக் வந்து வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நியூஸ் வந்துருக்கு. அதோடைய ஒர்த்துன்னு பார்க்கும்போது 1204 கோடிகள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்நெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.01 கோடி ஷேர்ஸ் அளவுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 623 ரூபாய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே எக்ஸிட் ஆகியிருக்காங்க, சோல்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க இந்த ஏத்தர் எனர்ஜியில். சப்போஸ் இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அது என்ன பண்ணலான்ற டிசிஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேன்கைண்ட் ஃபார்மா, ஒரு ஹெல்த் கேர் கம்பெனிஸ். ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 22% அளவுக்கு என்னென்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. 655 கோடியாக இருந்தவங்க இப்போ 511 கோடியாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3061 கோடிகள் 3667 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் ஏன் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ வருமானம், அதாவது என்னென்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இல்லை, அந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அது மற்ற செலவுகள் இருந்தது, அந்த கம்பெனி மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ இதுவாகிருக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்காக எவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செலவுகள் எல்லாம் கம்மி பண்ணி, ஸோ அது கம்மி பண்ணிட்டுனா அந்த செலவுகள்லாம் போக ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்து என்னென்னா வந்திருக்கு, ஒரு ஃபினான்ஸ் செக்டார். நானுமே இந்த Q2 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17% அளவுக்கு என்னென்னா பாசிட்டிவ் சைடில் போயிருக்கு. அதாவது 545 கோடிகள் அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருந்தவங்க இந்த Q2 ரிசல்ட்டில் 643 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 14.3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மே வந்து பார்த்திங்கன்னா 34% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் IPOவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 160-170 போயிட்டு இப்போ திருப்பியும் 110 அப்படின்ற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா ஒரு ட்ரெண்டில் போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்ன்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அமரா ராஜா பேட்டரிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரில் ஒரு கம்பெனிஸ். ப்ராஃபிட் வந்து 17.4% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூமே கிட்டத்தட்ட 6.7% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரதி ஏர்டெல்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ். அதாவது சிங்டெல் அப்படின்ற ஒரு கம்பெனி செல், அதாவது என்னென்னா 0.8% ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்லேருந்து செல் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட 10,300 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் வராங்க. ஸோ இந்த ப்ரைஸில் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2030 ரூபா அப்படின்ற ஒரு ஷேர் ப்ரைஸில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணி எக்ஸிட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்க்லா இந்தியா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வந்து டிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கிற இவங்க வந்து என்னன்னா ஃபுட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இங்கே நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62.22 லட்சம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க இந்த ஃபுல் ரிலேட்டடான கம்பெனிஸ். அதாவது 4.54% ஸ்டேக்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ரூ. 737.96 இந்த ஷேர் ப்ரைஸில், அதாவது 459 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஷேர் ப்ரைஸை வாங்கியிருக்காங்க. அடுத்த நான் பார்க்க போகிறது, ஸோ இன்றைக்கி லிஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ஸ் அசசரிஸ் என்ற ஐபிஓ வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் வராங்க. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஐபிஓ வீடியோஸ் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா. நம்முடைய கோர்ஸ் வந்து என்னென்னா கம்மிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வச்சுருந்தீங்கன்னா பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்லேயும் என்ன பண்ண லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.